ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு சில குரூப்பில் ஒவ்வொரு மாதிரி, அதாவது சில விஷயங்கள் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஓகேவா? இந்த குரூப் 4ல் எப்படி இருக்கும், இந்த கட் ஆஃப் இந்த மார்க்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்லாம் இருக்குது. ஸோ அது தெரியாமல் வந்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எதுன்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் சான்ஸே இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு குரூப் காட்டுறேன் பாருங்கள். ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படிங்கிற இந்த குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் லிங்க் ஒர்க் ஆகல, என்னது லிங்க்கில் வந்து உள்ளார வர முடியல அப்படின்னா பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள், ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 டெலகிராமில் மேலே போய் சர்ச் பண்ணுங்கள். இது வரும் பாருங்கள், ரெட் கலர் லோகோ வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து ஜாயின் டிஎன்பிசி அகாடமி 2025 இருக்கும். ஓகேவா? நீங்கள் சர்ச் பண்ணி இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஜாயின் பண்ணிட்டு இந்த போல் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 2025 டென்டேட்டிவ் எப்படி 200 கேள்விக்கு நீங்கள் எத்தனை கேள்வி சரியாக எழுதிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிஎன்பிசி நான் வந்து இது பக்காவாக கொடுத்துருக்குறேன். பிசியில் 150 கீழே 150 அபோவ் எப்படி, பிசியில் எம்பிசியில் எப்படி, எஸ்சியில் எப்படி, அதர்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருக்குறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே லெவலில் தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் வந்து உங்களுடைய ஓட்டு போடுங்க. அதேமாதிரி தயவுசெய்து எல்லாருமே இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் வந்து பண்ணுவேன். டிஎன்பிசி வேகன்சிஸ் கோரிக்கை, ஓகேங்களா, ரிசல்ட்டு, ஸோ அது சம்மந்தமான என்னென்னலாம் இருக்குதோ அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பண்ணுவோம். அதே மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு டவுட்டுங்களும் என்ன பண்ணலாம், நம்மகிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸு, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த குரூப்பில் என்ன பண்ணிக்கோங்க, எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து போல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஜாயின் பண்ண வைங்க இந்த குரூப்பில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குரூப் 4 2025 குரூப் 4 2025 பொறுத்தவரையிலும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 170 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்ஸ் அதாவது 200க்கு, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே எத்தனைக்கு, 200க்கு தான். ஓகேங்களா? 200க்கு 170 அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? 170ன்னு ஒன்று இருக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? 170ன்னு ஒன்று இருக்கவே மாட்டாங்க. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், இதில் நம்ம ஷுவராக இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஷுவராக நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 170ன்னு ஒன்று இந்த குரூப் 4ல் கிடையவே கிடையாது, இருக்கவே மாட்டாங்க. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ டாப் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ரேஞ்சு இருக்கலாம். ஓகேங்களா? 165 ரேஞ்சு இருக்கலாம். ஓகேங்களா? இருக்கலான்னு தான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷுவராக இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 165 அப்படிங்கும்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 போடணும், ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 போடணும். ஜிஎஸ்ல என்ன பண்ணணும், ஒரு 80 போடணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தா தான் 165. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 165 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு 85 + 80 எப்படி இவங்களால எடுக்க முடியும், தமிழில் ஒரு 85, ஜிஎஸ்ல ஒரு 80 எப்படி எடுக்க முடியும், அல்லது இதில் 80 அதில் 85 எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக இதுவும் முடியாத காரியமா, எப்படி 170லாம் முடியவே முடியாது, இந்த 165ம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 லட்சம் பேர், 13,48,000 பேர் எழுதிருக்கிற எக்ஸாம்ல யாராவது சிலர் வராமையா போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும்போது வேணா இந்த 165ங்கிறது யாராவது சிலர் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒழிய, ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக 165 யார் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இப்போ பெருசாக இருக்குது. புரியுதுங்களா? அவ்வளோதான். இந்த 165க்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது.
ஓகே 170லாம் இல்லை விட்டுருங்க, 165க்கு மேலாம் இல்லை, அதை விட்டுருங்க. இந்த 165லாம் இருப்பாங்க, 165 இருப்பாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இத்தனை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொதுவான ஒரு இதே ஒழிய. ஆனால் அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 160. ஓகேங்களா, 160. ஓகே. ஸோ 160 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு வந்தாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் அல்லது ஒரு 200 பேர். ஓகே, ஒரு 100 to 200 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 200லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே ஒரு 100 to 200 நம்ம அதிகபட்சமாகவே வைப்போம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 160 வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 100 to 200 மெம்பர்ஸ் இருக்கலாமே ஒழிய, மற்றபடி அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இப்படி விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா 100 மைல் கொஷின் தான், புரியுதுங்களா. 100 மைல் கொஷின் தான் இது. ஸோ இருப்பாங்களா அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 160ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ஒரு 100 to 200. ஓகேங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 165 to 170லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 160 ரேஞ்சுக்கு இருக்கலாம், நிறைய பேர் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கலாம். இந்த 155 ரேஞ்ச் வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஓகேங்களா, இது வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 155 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸு வரலாம். ஓகேங்களா. 150 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000. ஓகேங்களா. 150 அப்படிங்கிறது வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 + ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அது வந்து ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன நான் இதில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து சில குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 165 160 சொல்கிறாங்க, 165லாம் சொல்கிறாங்க கட் ஆஃப். அது எந்த ஊர் கணக்குன்னு தெரியல. ஓகேங்களா. அது எப்படி வரும், யாரை இவங்க விசாரிச்சாங்க, என்ன எதுனே தெரியல. ஸோ இந்த மாரி கட் ஆஃப்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. கட் ஆஃபே சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 160 to 165 எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னே ஒழிய 160லாம் கட் ஆஃப்லேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது. 160லாம் கட் ஆஃப் எந்த ஓசிக்கும் ஜென்ரலுக்கும் முடியாது, பிசிக்கும் முடியாது, எம்பிசிக்கும் முடியாது. புரியுதுங்களா. ஒரு அவ்வளோ இதுதான். நானே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 ரேஞ்சு தான் இப்போ நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜென்ரலில் பிசி எம்பிசி இதெல்லாம் நம்மளும் இதுதான் இந்த ரேஞ்சு தான் சொல்கிறோம். ஒரு 1 or 2 ++ல இருக்குமே ஒழிய மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. 160லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஓகேங்களா, நம்பாதீங்க. இப்போ ஜென்ரலில் பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 155 ரேஞ்ச் இருந்தாவே அதை எலிஜிபிள், பக்காவான சான்சஸ். புரியுதுங்களா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எஸ்சி மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 டச் பண்ணியிருந்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சான்சஸ். ஓகேங்களா. இதில் டைப்பிஸ்ட்லாம் வச்சுருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்லாம் அழகாக நம்ம குறைச்சிக்கலாம். ரைட்டாக அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ 165லாம் ஆள் இருக்க மாட்டாங்க, 170லாம் இல்லவே இல்லை. 160ல் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, 155ல் ஓரளவுக்கு இருப்பாங்க. 150ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுற ரேஞ்சு சரௌண்டிங் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய மாற்று கருத்து. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருசாக நினச்சி பெருசாக ஒரியெலாம் எதுவுமே என்ன பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. கட் ஆஃப்லாம் நம்ம போட்டிருக்கிற கட் ஆஃப் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ போட்டுட்டேன், அந்த கட் ஆஃப் தான் இருக்கும். ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ குரூப்பில் பேசுகிறாங்க, அதில் பேசுகிறாங்கன்னு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்லை. நானே ஒரு சில குரூப்லேயும் பார்த்தேன். புரியுதுங்களா. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு டவுட்டுன்னு கேட்காதீங்க, எல்லாம் இருங்க. இப்போ பாருங்கள் ஆகஸ்ட் முடியுது. ஓகேங்களா. ஆகஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது செப்டம்பர். ஓகேங்களா. செப்டம்பர் போகிறதே தெரியாது. அது இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்தது எல்லாம் குரூப் 4 பற்றி தான் பசங்க பேசுவாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்ம சில கோரிக்கைலாம் வைக்கலாம், வேகன்சிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம், அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம எல்லாம் பார்க்கலாம். உடனே அப்டேட் பண்ணுறோம். நம்ம குரூப்பில் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.